Hello friends, welcome to tamilsway.com. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா கார சட்னி. இது வந்து தோசை, இட்லி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். நல்ல பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு காய்ஞ்ச மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயம் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி கார சட்னி பண்றதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் ஒரு டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அது கூட நம்ம நீளமாக வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போடுங்க. இது நல்ல வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கணும். நல்லா இந்த கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வைக்க போகிறோம். இப்போ அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த கடுகையும் உளுந்தையும் கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ இது கூட நம்ம இந்த புளியையும் காஞ்ச மிளகாவையும் போட்டோம். அது கூட இந்த வெங்காயம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதான். ஆறின பிறகு இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க வேண்டும். இப்போ நான் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டேன் பாருங்க. அரைச்சிட்டு தாளித்து கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிருக்கேன். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோட மற்ற வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching tamilsway.com.